ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுலகம் என் வீடு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர் பாண்டி பஜாரில் வணிக வளாகம் பில்டிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல் ஷாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே அங்கே இருந்தது. ஸோ அதோட ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூ மாதிரி எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரானதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டே இருக்கக்கூடிய கடை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலிஃப் ஃபேஷன்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரிஸ்க்குன்னு தனியாக, அதிலே வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ்க்குன்னு தனியாக, அதிலே வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ்க்கு ஆலிஃப் பேங்கிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், அந்த மாதிரி 3 ஷாப் ஒரே இடத்துக்கிட்ட இருக்கும். அதோட ஷாப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 322, 323, அதுக்கப்புறம் 297, அந்த மாதிரி எல்லாமே. இது 2 பக்கத்தில் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஷாப்பு, சைடில் இன்னொரு ஷாப் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே இடத்துக்கிட்டே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அந்த ஷாப்பில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்க்கே வந்து நம்மளுக்கு ஜுவல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ நிறைய ரேட்டில் அவைலபிளாக இருக்குது. அதோட டிஃப்ரெண்ட்டான அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, அதோட வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஆக்சிடைஸ்னால் அதுக்கு ஒரு ரேட்டு, கோல்டு பிளேட்டர்னால் அதுக்கு ஒரு ரேட்டு, பேங்கிள்ஸில் சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராண்டான பேங்கிள்ஸ் வரைக்கும், அதே மாதிரி இயரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இயரிங்ஸ்லேருந்து பெரிய பெரிய இயரிங்ஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொட்டி இருந்தது இந்த இடத்துல. ஸோ எல்லாத்தையுமே வந்து அதோட கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்காதீங்க, நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் வந்து உங்களுக்கு எதுவுமே பேச போகிறதில்ல, ஏன்னா எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன ரேட் கார்டு மாதிரி சிலதுக்கெலாம் இருந்தது, சிலதுக்கெலாம் வந்து ரேட் கார்டு வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ரேட்டு நம்ம தனியாக கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது, எல்லாமே பார்கெயின் பண்ணுறது தான். ஸோ அதனால் ரேட்டு சொன்னால் வந்து மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரேட் எதுவுமே சொல்லலை. ஸோ அதிலே ரேட் கார்டு இருக்கிறது மட்டும் நான் அப்படியே உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறப்ப அப்படியே காட்டுறேன். ஸோ என் கூடவே சேர்ந்து என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து ரசிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஷாப்பில் வந்து நிறைய நெக் செட் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அவங்க இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா கலெக்ஷன்ஸையும் வந்து நல்லா ஷூட் பண்ண முடியல. பட் ஆனால் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, ப்ளைனாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து டி நகர் பாண்டி பஜாரில் வணிக வளாகத்துக்கு போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்கிள் ஸ்டாண்ட்லாம் கூட அவைலபிளாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து அவைலபிளாக அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் ரேட்டு வந்து என்ன, நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. அதுக்கு இந்த சைடு இருக்க சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்து 550 ரூபா. அதுலேயே கொஞ்சம் பெருசு வந்து 1050 ரூபான்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதோட ஒரிஜினலாக வந்து நம்மளுக்கு இது என்ன ரேட்டுக்கு அஃபோர்டபுள் அப்படின்றது தெரியல. அவங்களோட ரேட்டு வந்து அதுதான். ஸோ நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து சூஸ் பண்ணி நல்லா அஃபோர்டபுள் ரேட்டுக்கு வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டி நகர் பாண்டி பஜாருக்கு போனால் அங்கே வணிக வளாகத்தில் எந்த மாதிரியான ஜுவல்ஸ்லாம் வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பதிவு செஞ்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.